அனைவருக்கும் வணக்கம். சுபிதார் மேஜர், ஆல் இந்தியா சுகுமார், வெட்ரன் கோர் ஆஃப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். கேண்டீன் ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷன் ப்ரோசஸ். புதிய கேண்டீன் கார்டு வாங்குவதற்கு அதற்கான விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டியது என்பது மிக அவசியம். அந்த விண்ணப்பம் சமர்ப்பதில் பல இன்னல்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டதால் இதன் காரணமாக பல புகார்கள் எழுந்தது. இதன் அடிப்படையில் சிஎஸ் டைரக்டரேட் டெல்லி, அதாவது ஆர்மி ஹெட்குவார்ட்டர் QMG பிரான்ச் இதற்கான புதிய வழிமுறையை ஏற்படுத்தி அதற்கான அறிவுறுத்தல் கடிதத்தை வெளியிட்டார்கள் ஏப்ரல் 2022. இந்த கடிதம் அறிவுறுத்தல் என்னவெனில், புதிய சிஎஸ்டி கேண்டீன் கார்டு வாங்குவதற்கு அந்த விண்ணப்பத்துடன் என்னென்ன ஆவணங்கள் இணைக்கப்பட வேண்டும், அத்துடன் பயனாளியினுடைய கையொப்பம் தவிர கவுண்டர் சிக்னேச்சர் யாருடையதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விவரமான அறிவுறுத்தல் கடிதத்தை வெளியிட்டார்கள். அப்படி வெளியிட்ட போதிலும் ஒரு சில கேண்டீன் நிர்வாகம் அதை சரியான முறையில் பின்பற்றாத காரணத்தினால் கேண்டீன் பயனாளிகள், அதாவது முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர் பல இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து வந்தது சிஎஸ் டைரக்டரேட் ஆர்மி ஹெட்குவார்ட்டருக்கு தெரிய வந்த காரணத்தினால் அவர்கள் மீண்டும் ஒரு அறிவுறுத்தல் கடிதத்தை விவரமாக எழுதி வெளியிட்டார்கள். வெளியிட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கேண்டீனும் அதை நோட்டீஸ் போர்டில் இட வேண்டும். அதன்படி மக்கள், அதாவது கேண்டீன் பயனாளிகள் பார்த்து அதன்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான். இப்படி பல அறிவுறுத்தல் கடிதங்கள் வெளியிட்ட போதிலும் ஒரு சில கேண்டீன் நிர்வாகம் அதை சரியான முறையில் பின்பற்றாத காரணத்தினால் இன்னும் முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர் பல இன்னல்களையும் பிரச்சனைகளை சந்தித்து வருவது தெரிய வந்துள்ளது. இது பற்றி ஒரு சில சங்க பிரதிநிதிகள் மற்றும் முன்னாள் முப்படை வீரர்கள் உண்மையிலேயே கேண்டீன் சிஎஸ் டைரக்டரேட் வெளியிட்ட அந்த அறிவுறுத்தல் கடிதம் பின்பற்றப்படுகிறதா அல்லது பழைய முறையை பின்பற்றப்படுகிறதா என்ற கேள்விகள் வந்த வண்ணம் உள்ளன. ஆகையினால்தான் இந்த வீடியோ. சிஎஸ் டைரக்டரேட் ஆர்மி ஹெட்குவார்ட்டர் அவர்கள் வெளியிட்ட அறிவுறுத்தல் கடிதங்களின் விவரங்கள் என்ன, அந்த விவரங்கள் படி கேண்டீன் நிர்வாகங்கள் நடவடிக்கைகள் எடுக்கின்றதா இல்லையா, இது பற்றி மீண்டும் ஒரு விவரமான கடிதம் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக்கிலிருந்து சிஎஸ் டைரக்டரேட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஏனெனில் ஒரு சில கேண்டீன் நிர்வாகங்கள் இதை பின்பற்றாத காரணத்தினால் மீண்டும் கேண்டீன் பயனாளிகள், முன்னாள் முப்படைவர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் பல பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள் என்பதை குறிப்பிட்டு அந்த கடிதம் எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் மீண்டும் ஒரு அறிவுறுத்தல் கடிதம் அனைத்து கேண்டீன்களுக்கும் அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இப்போது இந்த கேண்டீன் சிஎஸ் டைரக்டரேட்டினுடைய அறிவுறுத்தல் கடிதனுடைய முழு விவரங்கள் என்ன, அதன்படி தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக் எப்படிப்பட்ட கடிதம் எழுதியுள்ளது என்பதை பார்ப்போம். வெல்கம், வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். சிஎஸ்டி கேண்டீன் ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷன் ப்ரோசஸிங் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டீன் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேண்டீன் பெனிஃபிஷரிஸ். அதாவது இந்த புதிய கேண்டீன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு வாங்குவதற்கு அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற வழிமுறைகள் என்ன, அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன், கேண்டீன் மேனேஜ்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதன்படி கேண்டீன் பயனாளிகள் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பற்றி தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட், நியூ அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்ட்ரோடக்ஷன் டியூ டு ப்ராப்ளம்ஸ் இன் ஓல்டு ஃபார்ம். இது பற்றி 25 ஏப்ரல் 2022 சிஎஸ் டைரக்டரேட் ஆர்மி ஹெட்குவார்ட்டர் QMG பிரான்ச் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வெளியிட்டிருந்தாங்க. ஏன்னு கேட்டால், இந்த ஓல்டு ஃபார்ம் 6-7 இயர்ஸ் ஓல்டு ஃபார்ம். ஏன் இந்த புதிய வழிமுறைன்னு கேட்டாச்சுன்னா, இதில் கிளியராக அவங்க எழுதியிருக்கிறாங்க. பேரா ஏல, லார்ஜ் நம்பர் ஆஃப் பெனிஃபிஷரிஸ் எஸ்பெஷலி எக்ஸர்வீஸ்மென், விடோஸ் and next of kin were facing problem and harassment in getting the forms countersigned from Jilla Sainik Welfare Organization, Station Headquarters, nearest military station. இதில் முக்கியமாக அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதிகப்படியான எக்ஸர்வீஸ்மென், விடோ, அவங்க டிபெண்டன்ட்ஸ் எல்லாமே இந்த கேண்டீன் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஜில்லா சைனிக் போர்டு, அதாவது மாவட்ட முன்னாள் முப்படை வீரர் நல அலுவலகமோ அல்லது ஸ்டேஷன் ஹெட்குவார்ட்டரோ அல்லது மிலிட்ரி ஸ்டேஷனில் போய் கையெழுத்து வாங்குறதுல பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் இந்த சிஸ்டத்தில் மாற்றம் கொண்டு வரணும்னு கேட்டுக்கிட்டாங்கிறதா இதில் அதுதான் அந்த ஃபீட்பேக்கை வச்சு தான் இந்த நியூ அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்ட்ரோடக்ஷனை அவங்க இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது, அதில் புது ஃபார்மில் என்னென்னு கேட்டாச்சுன்னா, சிம்பிளாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, செல்ஃப் ரெகுலேஷன். அந்த இண்டிவிஜுவல் அந்த ஃபார்மை நிறைச்சிட்டு
அதில் அவங்களுடைய கையொப்பம் போடணும். அந்த கையொப்பத்தில் யாருடைய கையெழுத்து, இதில் செல்ஃப் டெக்ளரேஷன் பை பெனிஃபிஷியரிஸ். ரெண்டாவது கவுண்டர் சிக்னேச்சர் யார், எனி ஃபீல்டு ஆஃபீஸர், ஒய்எஸ்சி கேண்டீன் ஆஃபீஸர், கேண்டீன் மேனேஜர் ஃபார் சர்விங் அண்ட் ரிட்டையர்ட் ஆர்ம் ஃபோர்ஸஸ் பர்சனல், எக்ஸ்-சர்வீஸ்மென் இன்க்ளூடிங் விடோஸ் அண்ட் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த கேண்டீன் அப்ளிகேஷனில் அவங்களுடைய கேண்டீனில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கையொப்பம் விட்டால் போதும் ஆனதே என்றது இதில் தான் இதில் இன்ஃபர்மேஷன் அவங்க கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதோட அந்த சம்மந்தப்பட்ட யூஆர்சிஸ்க்கோ அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வழிமுறையை தான் அவங்க பின்பற்ற வேண்டும் என்று இதில் கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சரியான முறையில் பின்பற்றாத காரணத்தினால நவம்பர் 22 அட்வைஸ் டு கேண்டீன் டு ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன் அட்வைசரி அவங்க கொடுத்துருக்குறாங்க. ப்ரோசஸிங் ஆஃப் சிஎஸ்டி ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷன் பை யூஆர்சிஸ். இதுலேயும் அவங்க அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஏர்லியர் promulgated but not implemented. URC is still insisting upon beneficiaries to attach documents which are not required due to lack of clarity, thus causing avoidable inconvenience. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருந்தபடி அவங்க அதை பின்பற்றாமல் அவங்க பழைய ஓல்டு சிஸ்டம் படி அவங்க டாக்குமெண்ட்டை அட்டாச் கேட்கறதுனால அது பல பிரச்சனைகள் மீண்டும் வருது. அப்படி வரக்கூடாது. அதனால் அவங்க புதிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஸ்க்ரூட்டினி ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம். அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதில் ஸ்க்ரூட்டினி பண்ணணும். அதில் அவங்க என்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த டாக்குமெண்ட் படி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல் ஆகிருக்குதா இல்லையா இது மட்டும் பார்த்தா போதும். மற்றபடி அவங்கள வேறு எந்த டாக்குமெண்ட்டையும் இதோட அட்டாச் பண்ணுறதுக்கு கம்பல் பண்ணக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு தான் இதில் கிளியராக அவங்க செகண்ட்லி அந்த அட்வைசரியில் சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அட்வைசரியில் அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுறதும் அதுவும் சொல்லியிருக்கிறாங்க. இன் ரெசிப்ட் ஆஃப் பென்ஷன், யார் பென்ஷன் வாங்குகிறாங்களோ அவங்க பேன் கார்டு, பிபிஓ, இபிபிஓ இதில் சைன் பண்ணுறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓஎஸ்சி கேண்டீன் ஃபீல்டு ஆஃபீஸர், அது கேண்டீன் மேனேஜர். நான் ரெசிப்ட் ஆஃப் பென்ஷன், ஒரு சிலர் பென்ஷன் வாங்காதவங்களுக்கும் இந்த கேண்டீன் பெனிஃபிட் கிடைக்கிது. அவங்களுடைய ஆர்மி கேஎம்ஜி பிரான்சினுடைய ஆர்மி ஆர்டர் 2001-2006 படி அதன்படி பேன் கார்டு, எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் புக், டிஸ்சார்ஜ் புக்கில் அவங்களுடைய சர்வீஸ் எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும். அதில் அவங்க குறிப்பிட்டிருந்த அதை பார்த்து அவங்க இந்த எக்ஸ்ட்ராக்ட் அதில் அட்டாச் பண்ணணும். அந்த இதோட இந்த இப்படிப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தும் கேண்டீன் மேனேஜ்மெண்ட், ஒரு சில கேண்டீன் மேனேஜ்மெண்ட் அதை ஃபாலோ பண்ணாதனால அவங்க மீண்டும் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து 6 ஜூன் 2023 ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஒவ்வொரு கேண்டீன் நிர்வாகத்துக்கும் கேட்டிருக்கிறாங்க. அந்தந்த கேண்டீன் நோட்டீஸ் போர்டில் அதை டிஸ்பிளே பண்ணணும். டிஸ்பிளே பண்ணி எல்லாருக்கும் அதை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு தான் இந்த லெட்டரில் அவங்க கேட்டிருக்கிறாங்க. அதன்படி இதில் கிளியராக அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லியிருக்கிறாங்க. சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் கார்டு அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ஸ், அப்ளிகேஷன் ஃபார் சிஎஸ்டி ஸ்மார்ட் கார்டு டு பி செல்ஃப் சர்டிஃபைட் அண்ட் கவுண்டர் சைன்டு பை கேண்டீன் ஆஃபீஸர் இட் செல்ஃப். ஒன்லி a copy of PPO discharge book is required to be attached. இது மட்டும்தான் அதில் அட்டாச் ஆகணும். பிபிஓ, டிஸ்சார்ஜ் புக், இது தவிர எந்த டாக்குமெண்ட் அட்டாச் பண்ண தேவையில்லை. இதில் முக்கியமான ஒரு கேண்டீன் பெனிஃபிஷியரிஸுக்குள்ள நல்ல விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கிறாங்க. பர்ச்சேஸ் ஆஃப் க்ரோசரி அண்ட் லிக்யூட் ஃப்ரம் எனி யூஆர்சி, கேண்டீன் பயனாளிகள் அவங்களுடைய கார்டை வச்சு பொருட்களோ மதுபானமோ எந்த கேண்டீன்லையும் வாங்கிக்கிடலாம். 2 months கோட்டா, அதாவது அவங்களுடைய 2 மாதம், ஒரு மாதத்தில் போய் அட்வான்ஸாக 1 மாதத்துக்குடைய கோட்டாவும் அதை வாங்கிக்கலாம். ஆனுவல் ரினியூவல் ஆஃப் சிஎஸ்டி ஸ்மார்ட் கார்டு, முதல்ல ஒவ்வொரு வருஷமும் கேண்டீன் ஸ்மார்ட் கார்டை ரினியூ பண்ண வேண்டியிருந்தது, அது ரினியூ பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது தான். அதோடு சேர்த்து இந்த நியூ சிஸ்டத்தை பற்றி கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருந்தும் இந்த கேண்டீன் நிர்வாகங்கள் ஒரு சில கேண்டீன் நிர்வாகங்கள் அதை பின்பற்றாதது தெரிய வந்திருக்கிறது. அதில் முக்கியமாக என்னென்னு கேட்டாச்சுன்னா, இப்போவும் ஒரு சில கேண்டீன் மேனேஜ்மெண்ட் அந்த அப்ளிகேஷன்ஸ் பழைய ஓல்டு மெத்தடில் ஒரு ஃபார்ம்னு இருக்குது. ZSW, அதாவது டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்-சர்வீஸ்மென் வெல்ஃபேர் ஆஃபீஸ், மாவட்ட முன்னாள் முப்படை வீரன் அலுவலகத்தில் போய் அந்த பழைய மெத்தடில் ஒரு ஃபார்மை கொண்டு போய் அதில் கையெழுத்து வாங்கிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு கேண்டீன் இந்த நியூ ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷனை அவங்க ப்ரோசஸ் பண்ணுறாங்க. அது தேவையில்லைன்னு சிஎஸ்டி டைரக்டரேட்டினுடைய லெட்டர் கிளியராக இருந்தாலும் திரும்ப அதை அவங்க அந்த ZSWக்கு போய் அதை கையெழுத்து வாங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலர் ஸ்டேஷன் கோர்ட்டில் போய் மேல்படி அதுக்குள்ளான கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இதெல்லாம் தேவையற்றது, இந்த முறை பின்பற்றக்கூடாது. கேண்டீன்
அந்த புதிய வழிமுறைப்படி அந்த அப்ளிகேஷனில் இண்டிவிஜுவல் சிக்னேச்சர், கேண்டீனில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோட சிக்னேச்சர் மட்டும் இருந்தால் போதும். ஆவணங்கள் வந்து இதில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த பிபிஓ, இபிஓ, டிஸ்சார்ஜ் புக், பேன் கார்டு இருந்தாலே போதும். மற்றபடி ZSWவில் இருந்தோ, அதாவது மாவட்ட முன்னாள் படை அலுவலகத்தில் இருந்த எந்த விதமான அப்ளிகேஷனோ படிவங்களோ ஸ்டேஷன் ஹெட்குவார்ட்டர்லேருந்து எந்த விதம் தேவையில்லைன்னு தான் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. இதை பற்றி தான் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீசஸ் லீக் வந்து 2 ஆகஸ்ட் 2024 ஒரு லெட்டர் எழுதணும். ஏன்னு கேட்டால் பல சங்கங்கள் மற்றும் பிரதிநிதிகள் இருந்து இதை பற்றி கேட்டாங்க. இதை ஓல்டு சிஸ்டம் ஃபாலோ ஆகுதா, புது சிஸ்டம் ஃபாலோ ஆகுதா, இதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் ஒரு லெட்டர் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீசஸ் லீக்கிலிருந்து ஒரு விரிவான லெட்டர் சிஎஸ் டைரக்டரேட்டுக்கு நாங்கள் எழுதியிருக்கிறோம். இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தத்தான், அவேர்னஸ் அமாங்ஸ் இஎஸ்எம் அண்ட் தயர் ஃபேமிலிஸ். ஏன்னா பல பேர் அந்த பழைய சிஸ்டத்தில் கேண்டீன் வாங்க சொன்னபடி அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ZSWO போகிறாங்க, மாவட்ட முன்னாள் படை அலுவலகத்தில் கையெழுத்து வாங்குறாங்க, அதுக்கப்புறம் ஸ்டேஷன் கட்டு போகிறாங்க. இதனால் பல பிரச்சனைகள், இன்னல்கள். என்னென்னு கேட்டால் டைம் வேஸ்ட்டு, ஒன்று அவங்களுக்கு வேஸ்ட்டு, இண்டிவிஜுவலுக்கு வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பயண செலவு. இங்கேருந்து ஒரு மாவட்ட முன்னாள் படை அலுவலகமோ ஸ்டேஷன் கட்டுக்கோ போகணும்னா லாங் டிஸ்டன்ஸுக்கு போக வேண்டியது இருக்குது ஒரு சிலருக்கு. அது ஸ்பெஷலி விடோஸ், கணவர் இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய மனைவிக்கு கேண்டீன் பொருட்கள் வாங்குறதுக்கு அந்த கேண்டீன் கார்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ அவங்கள நீங்கள் ZSW போங்க, மாவட்ட முன்னாள் படை அலுவலகம் போய் இந்த ஃபார்மில் கையெழுத்து வாங்கிட்டு வாங்க, அப்புறம் ஸ்டேஷன் கோர்ட்டில் போய் நீங்கள் மேற்படி நடவடிக்கை எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த கேண்டீன் அப்ளிகேஷன் மேற்படி சமர்ப்பிக்கப்பட்டு அதுக்கான ஸ்மார்ட் கார்டு வரும்னு சொல்கிறாங்க. அது தேவையில்லாத ஒன்று. இந்த தேவையில்லாத ஒன்றை தான் அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. Request canteen management to follow CS directed instruction and not to create problem for ESM. அதே நேரத்தில் கேண்டீன் மேனேஜ்மெண்ட்டுக்கு யார் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணலையோ அவங்களுக்கு எங்களுடைய ரிக்வஸ்ட், அந்த சிஎஸ் டைரக்டருடைய என்ன இன்ஸ்ட்ரக்ஷனோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல முறையில் எக்ஸர்வீஸ்மேன் அண்ட் அவங்களுடைய டிபெண்டன்ட்டுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அந்த விண்ணப்பம் சமர்ப்பிப்புக்கு உதவி செய்யும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அத்துடன் இதுவரை இந்த வீடியோ கேட்டமைக்கு மிக்க நன்றி. ஜெய்ஹிந்த்.